ரஷ்யாவோட முன்னாள் அதிபரான திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல நம்ம ஜெயிச்சே தீர்வோம். அதுவும் ரொம்ப சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேச்சு. அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் குடுத்துருக்காரு. பயங்கரமான ஸ்பீச். அதாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? முடியாதா? அப்படின்னா பிப்ரவரி 24 தேதி விதிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ரஷ்யாவோட எந்த அளவுக்கு பகுதி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கலாம் பார்த்தாச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னா ஓகே. அப்படி இல்லன்னா முடிஞ்சு முழுவதும் வந்து ரஷ்யா அபக் பண்ணிருவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎன்ல ஒரு புது டிராஃப்ட் வந்து கொண்டு வரப் போறாங்க. அது 3 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாட போறாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ரஷ்யா இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க. அது வந்து ரஷ்யா வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பில்ல அப்படிங்கிறது போல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ எந்த மாரியான ரெசல்யூஷன் அமெரிக்க தரப்புலருந்து கொண்டு வரப் போறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அவர்கள். அவர் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் 15 நிமிஷம் பேசியிருந்திருக்கிறாரு மீட்டிங். அதுல வந்து உக்ரைன்ல ரஷ்யா வந்து அக்ரஷன் காட்டுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப தேவைங்க. யாருமே அத டிஸ்பியூட் பண்றதே கிடையாது. மிலிட்டரி ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். உக்ரைன்ல இப்போ ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் எலக்ஷன் வைக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றீங்க நீங்க? அது மட்டும் இல்லைங்க. ரொம்ப சீரியஸான த்ரெட்டுங்க ரஷ்யாக்கு. அதனால தாங்க அவர் மிலிட்டரி ஆக்ஷன் பண்றாரு. பரவால்ல அன்னைக்கு தப்பிச்சாரு. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்ததுனால இப்போ பரவாயில்லையா இருக்கு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். லைனா மர்டர் அட்டெம்ப்ட் எத்தன பேத்துக்கு நடந்தது. இல்ல இவரு தப்பிச்சுக்கிறாரு. அதனால பரவால்ல. நெறைய பேத்துக்கு நடந்தது. இந்த யூரோப்பியன் யூனியன்ல பைடன் அவர்களோட அரசாங்கம் இருந்தது இல்லையா? அந்த காலகட்டத்தில நீங்க எடுத்து பார்த்தா அந்த 3 வருஷம் டஃபஸ்ட் டைம். அது அ சில ஜோசியக்காரங்க இந்த YouTubeலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வெள்ள கொடி இருந்ததுன்னா எடுத்து சுத்திட்டு நின்னுக்கணும் அப்படிங்கிறது போலலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அதுபோல இந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் அமைதியா இருந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பாராட்டுகள். ட்ரம்ப் அவர்களுக்கெல்லாம் கடைசியா ஒரு வழியா அமெரிக்காவுக்கு ஒரு பீஸ் குடுத்துட்டாங்க. ரெஸ்ட்ன்னு இல்ல. பீஸ் தான் வந்திருக்குதாம் யூரோப்புக்கு. அதாவது இருக்கும்ல. அது நார்மலான ஒரு மைண்ட் செட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிரஜையா இருக்கோம். யாரோ ஒருத்தங்க ஆட்சி பண்ணுங்கப்பா. ஏன்பா பண்றீங்க இப்படி அப்படின்னு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கக்கூடிய கட்சிகள். யாரோ ஒருத்தங்க ஆட்சி பண்ணுங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? ரோதனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிம்மதியா வாழ விடுங்கப்பா. அப்படிங்கிறது போல தானே இருக்கும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு. சிலருக்கு சிலர் பிடிக்கும். சிலருக்கு யாரையுமே பிடிக்காது. சிலருக்கு யாரோ ஒருத்தங்க வாங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல இருக்கக்கூடிய கேட்டகரீஸ்ல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்காங்க. இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, பிரான்ஸு, யுகே இவங்க. இப்ப யுகே வெளிய போயிட்டாங்க யூரோப்பியன் யூனியன்லருந்து. இதுல மேஜரா யூரோப்ல வந்து ஆளுமை செலுத்துறது இந்த 3 நாடுகள் தான். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இந்த ஹங்கேரியோட பணத்தெல்லாம் சாங்ஷன் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறது பெருமளவுல அவங்க தான். ஏன்னா, அவங்களுக்கு அதிகமான சீட்டுகள்லாம் இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல அந்த நாடுகளுக்குலாம். அதனால அத வச்சு மைட்ட காட்டுறது, பவர காட்டுறது இது போல வேலைகள மத்த நாடுகளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலயும், அந்த கன்சர்வேட்டிவ் அந்த சைடுல இருப்பாங்க இல்லையா? ஸோ அதாவது ஒரு சைடுல இருக்கிறவங்க அந்த லெஃப்ட், ரைட், மிட் அப்படி இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல இப்போ ஒரு சாரார்லாம் ஜெயிக்கிற மாரி இருக்கு இல்லையா? இப்ப எல்லா இடத்துலயும் எலக்ஷன் வருது. அதுவும் இப்ப ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா, மிக பெரும் பிரச்சனை ஆயிரும் போல தெரியுது. ஆல்ரெடி ரொமேனியால நடந்த எலக்ஷன கேன்சல் பண்ணதுக்கே, அமெரிக்காவோட தற்போதைய துணை அதிபரா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூஸ்ங்க. நம்ம என்ன வேல்யூஸ் வச்சிருக்கிறோம்? எலக்ஷன வந்து ரத்து செய்யறதுல ஒரு இதுவா? நீ உங்கள தேர்ந்தெடுத்தா தான் அது எலக்ஷன் இல்லைன்னா எலக்ஷன் இல்லையா? அப்படிங்கிறது போல காட்டமா பதில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள், ஆலிஸ் அவர்கள்லாம் ரத்து பண்ணிடலாம். எலக்ஷன்ல நிக்க வேண்டாம். அவங்கள நின்னு ஏதாவது ஜெயிச்சு கீச்சு போட்டாங்க என்ன பண்றதுன்னா? அப்படிங்கிறது போலலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல நீங்க டெமோக்ரஸிக்கு எதிர்த்து செயல்படுறீங்க. நம்மலாம் ஒரே ஷேர்டு வேல்யூஸ்ல இருந்தோம். ஆனா அதுலருந்து இப்ப மாறி போறீங்க அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது. இப்போ மேலும், மேலும் அது உறுதி செய்ற மாதிரி, ரொமேனியால வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி இந்த சார்பா இருப்பாங்க இல்லையா? இப்போதைக்கு ரொமேனியால இருப்பாங்க இல்லையா? அவங்க விலகி போயிட்டாங்க. பதவி விலகிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாயா சண்டோ அவர்கள், பிரான்ஸோட இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் இவங்கலாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. "பார்த்து நம்ம பையன் ஜெயிக்க வைங்க" அப்படிங்கிறது போல. மாயா சென்ட் அவர்களுக்கெல்லாம் பகிரங்கமான மிரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோ ரெசென்ட் கேண்டிடேட் சொல்றாங்க இல்லையா? ரொமேனியால ஜெயிச்சிருந்தாரு இல்லையா? ரவுண்ட் 1ல அததான் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மிரட்டல்கள் விட்டுருக்காரு. இது போல தேவையில்லாம எங்க எலக்ஷன்ல வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிட்டீங்கன்னா தப்பாயிருங்க அப்படிங்கிறது போல.
ஆல்ரெடி ரஷ்யா 24 பிப்ரவரி ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா வந்து டிரான்சிஸ்டரியா எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை அவ்வளோதான். அந்தோ பரிதாப நிலையா மாறிட்டாங்களே மாயா சென்றவர்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 7, 8, 9 மாசத்துக்கு முன்னாடி இது போல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சண்டை மேளம் வச்சுருவாய்ங்க அப்படிங்கிறது போல. இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மால்டோவாலயும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு. இந்த டிரான்சிஸ்ட்ரியா மட்டும் இல்ல. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 பகுதிகள் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மால்டோவால என்ன மாரியான நிலைமை வருது. ஏன்னா ரொமேனியால வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியஸ்க்கு இருக்கா இல்லையா? அதாவது ப்ரோ ரஷ்யன்னு அழைக்கப்படுறவர். இவர் மட்டும் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா முடிஞ்சுச்சு சோலி அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நேட்டோ பேஸ் பெருமளவுல இடம்லாம் ஒதுக்கீடு பண்ணி, அங்க ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதிகமான ஆயுதங்கள் வாங்கி, மிலிட்டரி ஆளுங்கள எடுத்து, தற்போதைய அரசாங்கமா இருந்திருப்பாங்க இல்லையா? ரொமேனியால அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு அதுக்கு டைரக்ட்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. "இங்க எதுக்குங்க தேவையில்லாம கொண்டு வந்து இங்க வந்து வச்சு எங்க மண்டைய உருட்டிட்டு இருக்கிறீங்க?" அப்படிங்கிறது போல. மக்களும் அதுக்கு நேரா எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, ஒரு இடம் வந்து அங்க கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரசாங்கம் வந்து கட்டடம் கட்டுதுன்னா, அதனால மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ மக்களுக்காக அங்க ஏதாவது அனல் மின் நிலையம் கட்டுறாங்களா? இல்ல வந்து ஏதாவது விண்ட் மில் கட்டுறாங்களா? இல்ல என்ன அங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறாங்களா? மக்களுக்கு ஏதாவது ரூப் இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தேவையில்லாம கொண்டு வந்து அங்க மிலிட்டரிய வச்சு, இப்ப கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து எங்களுக்கு த்ரெட்டா இருக்குதுன்னு நாளைக்கு அங்க ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் ஆரம்பிச்சு, தேவையில்ல. அது ஆல்ரெடி இங்க இருக்கிற ட்ரோன்லாம் அங்க போய் விழுந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன்ல இருக்க. இப்ப அங்கேயும் போய் போய் விழுகுற மாரி ஆயிப்போச்சுன்னா, அங்க இருக்கிற மக்கள்லாம் பிரச்சனை தான். எதுக்குங்க இந்த கருமத்தெல்லாம் கொண்டு வரீங்க? அப்படிங்கிற அங்க போராட்டம்லாம் செஞ்சுட்டு இருந்த கதை உண்டு. பெருமளவுல அதெல்லாம் சப்ரஸ் பண்ணாங்க. சோ அதனால தான் வெகுண்டு எழுந்து இவர் ப்ரோ ரஷ்யன். ரஷ்யாக்கு ஆதரவா போயிருவாரு. புட்டின் அவர்களோட டைரக்ட் பப்பெட் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பார்த்தாங்க. அதனால தான் இவர் வந்து அத அவங்களே அப்படி சொல்லி சொல்லி இவர பெருமளவுல ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஓ! இவர் ரஷ்யாக்கு ஆதரவு. முதல்ல வந்து நேட்டோலருந்து இங்க தூக்கி விட்டுருவாங்க எங்க பேஸ் எல்லாம். அதனால இவருக்கு ஓட்டு குத்தலாம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் குத்திட்டாங்க மக்கள். அது அது வந்து அவங்களுக்கே நெகட்டிவா போயிருச்சு ஃபர்ஸ்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ திரும்பி வந்து மேற்குலக நாடுகள்லாம் வந்து இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? அந்த நேட்டோ பேஸ் அகற்றணும். இது போல மக்களுக்கு எது தேவையோ, கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்காங்க. எது சரி, எது தப்பு அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஏன்னா அடுத்த சாக்ரிஃபைஸா ரொமேனியா மாறிடுச்சுன்னா எப்படி? அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுபோல மாயா சென்ட் அவர்கள் இங்க ரொமேனியாலருந்து ஒரு சண்டை, ரஷ்யாலருந்து ஒரு சண்டைன்னா என்ன நடக்குமோன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் சிக்கலாயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ யூரோப்பியன் யூனியன் பொறுத்தவரைக்கும், ரஷ்யா செய்யறது சரி அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துருவாங்களா? சில நாடுகள் வந்துட்டாங்க. இன்னும் சில நாடுகள் மொரண்டு புடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் யுகே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மிலிட்டரி எய்ட அறிவிக்க போறோம். இது போன பதிவிலே சொல்லியிருப்போம். புதுசா ஒரு மிலிட்டரி எய்ட அறிவிக்க போறோங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஜெர்மனியோட டிஃபென்ஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க உக்ரைனோட கேப்பிட்டலான கீவுக்கே வந்து சிர்ஸ்கி அவர்கள்லாம் பார்த்துக்கிறாரு. என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது தேருமா? எதா இருந்தா குடுத்து விடுப்பா. வூட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற போல வந்துக்கிறாரா? இல்ல எப்படி என்னன்னு தெரியல. ஏன்னா புதுசா ஏடு குடுக்குறேன்னு சொன்னாங்க. குடுக்குற மாரி வந்து இப்படி தூக்கிட்டு போயிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறார்? யூரோப்பியன் யூனியன பொறுத்தவரைக்கும் கையெழுத்து என்ன? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் மொத ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முடியக்கூடிய நிலைமையில இருக்கு. ஏன்னா, இப்ப ஹமாஸ் திரும்பவும் 3 நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஹோஸ்டேஜஸ. அ இதுல வந்து 7ஆம் கட்ட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களோட உடல்கள்லாம் குடுத்துருந்தாங்க. ஹோஸ்டேஜா புடிச்சுட்டு வந்திருந்தவங்க. என்னதான் மாறி மாறி பேசிக்கிட்டாலும், பண்ணிக்கிட்டாலும் இது ஒரு சைடு பீஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு ட்ரூஸ் வந்து இன்னுமே அத அமல்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்தது. அப்படி இருந்துமே இதெல்லாம் சுமூகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். இத அப்படியே கன்டினியூவா கொண்டு போய் பிரச்சனைய முடிச்சுட்டாங்கன்னா பரவால்ல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதெல்லாம் அதாவது நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இவங்க என்ன செய்றாங்க? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது போல. ஏன்னா எகிப்துக்கும் சரி, ஜோர்டானுக்கும் சரி பில்லியன் கணக்குல பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நீங்க போய் பாலஸ்தீன் மக்கள்கிட்டயே கேட்டு பாருங்க. ஏங்க நல்ல வாழ்க்கை, நல்ல அருமையான லைஃபு, அமைதியான வாழ்க்கை வாழணுமா? இல்ல இங்க உட்கார்ந்து இப்படியே இருக்கணுமா? அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. அப்படின்னு நியாயமா ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தாரு. நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு இந்த இடத்துல ஏன்னா ஹமாஸ வந்து முழுமையா கிளியர் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப திரும்ப என்ன ஹோஸ்டேஜரா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் மிலிட்டரி ஆப்பரேஷன் இங்க காசால தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா? அப்படின்ற கேள்விகளா இருக்கு. பின்வாங்கி போயணும்னு இருக்காங்க. பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பகுதியில இருந்து இஸ்ரேலு. இப்ப திரும்பியும் உள்ள வருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ட்ரூஸ்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகேவா, திரும்பி நாங்க வரோம் அப்படிங்கும்போது திரும்பி வருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிடில் ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும்.
அடுத்து அப்படியே நம்ம அண்டை பாகிஸ்தானுக்கு வந்தோம்னா, திரும்பவும் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க தாங்க அப்படிங்கிறது போல பிஎல்ஏ தரப்புலேருந்து பொறுப்பேத்துருந்துக்கிறாங்க. நாங்க எல்லாம் அடிச்சுட்டு, எல்லா ஆயுதங்கள்லாம் புடிச்சு வச்சுக்கிறோங்க அப்படிங்கிறது போல ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. எங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம். நியாயம் வேணும் அப்படிங்கிறது போல அந்த சைட்லேருந்து அவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மவுண்ட் ஃபியூஜி இருக்கு இல்லையா? ஜப்பானோட இணைஞ்சு ஒரு ட்ரில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாசம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது 25 பிப்ரவரியிலிருந்து 9 மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில் நடக்க போது. இது தேவை கவுண்டர் டெரரிசம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஜப்பானும் இணைஞ்சு செயல்பட போறோம். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அவங்களோட சில டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ராணுவ ரீதியா இது 6வது எடிஷன் ட்ரில் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல அவங்களும் இங்க வந்து ட்ரில் பண்றது உண்டு. நம்மளும் அங்க போய் ட்ரில் பண்றது உண்டு. இது இரு நாடுகளோட உறவுக்கும் நல்லது. 2வது இப்ப இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. இதே போல இன்னொரு இடத்துல ட்ரில் நடந்துகிட்டு இருக்கு. அது சவுத் கொரியா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் பெனின்சுலால ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு ஓரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த மிசைல் சோதனையும் செய்யல. அதாவது பைடன் அவர்களோட அரசாங்கத்துல மதிக்கவே மாட்டாரு. ட்ரில் அப்படிங்கிறது போல ட்ரில் அப்படிங்க டீன்னு சொல்ல வந்தாலே ஒரு மிசைல் அமுத்துறா அப்படிங்கிறத அமுத்தி விட்டுருவாரு. இப்ப எதுவும் வரல. மேபி இங்க எல்லாம் ஏத்தி பொட்டி பொட்டியா அனுப்பி விட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது தட்டுப்பாடா இருக்கா? இல்ல வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் அவர்கள் கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தை சுமூகமா வருதுன்னா பார்ப்போம். அப்படி இல்லன்னா பார்த்துக்கலாம் நம்மளும் அப்படிங்கிற இருக்கிறாரா? இல்ல இந்த 24 பிப்ரவரி வரைக்கும் அமைதியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாரான்னு தெரியல. ஸோ அந்த இடத்துலயும் பதட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சீனாக்கு எகெயின்ஸ்டா பெருமளவுல காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு அமெரிக்க சார்பா அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மியான்மர்ல வந்து பாத்தீங்கன்னா, ராணுவ பேஸ் இருக்கு இல்லையா? அதுல தொடர்ந்து பீப்பிள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பகுதிகளா ராணுவம் இழந்துகிட்டே இருக்கிறாங்க. ராணுவ கான்வாய்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால ராணுவத்துக்கும் மிக பெருமளவுல பின்னடைவு அப்படின்னு கூட சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ராணுவம் டஃப் குடுத்துட்டு இருக்காங்க, முன்னேறுறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மயன்மார்ல இனி எத்தன நாள் ராணுவம் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது போல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் மயன்மார் வீழ்ந்துருச்சு அப்படின்னா, பங்களாதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆயுத சப்ளை எந்த ஒரு தங்கு தடை இல்லாம போக ஆரம்பிச்சுரும். அத தடுக்கிறதுக்காக தான் அரக்கன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பார்டர வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர் பண்றதுக்காக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சில தியரீஸும் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்ல எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ராணுவத்த பொறுத்தவரைக்கும் அவங்க தீவிரவாதி. இவங்கள பொறுத்தவரைக்கும் ராணுவம் தீவிரவாதி. ஏன்னா மிலிட்டரி ரூல் தான் நடக்குது அந்த ஒரு காரணத்தினால. மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கத்த வந்து கலைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான், இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இங்க சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிவில் வார்ல என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். இதே போல சூடான்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல சிவில் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த சூடான்ல ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய லான்ச்சஸ், ராக்கெட் லான்ச்சஸ் 80 ராக்கெட் லான்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அத டொயோட்டோ பிக்கப் ட்ரக்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டொயோட்டோ பிக்கப் ட்ரக்ல வச்சு ஆயுதங்கள யூஸ் பண்றாங்க இல்லையா? அது வந்து பல வெரைட்டி இருக்கு. அதுல இதுவும் ஒரு வெரைட்டி. இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு களத்துக்கு தேவைப்படுறத மாடிஃபை பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இது. இத நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுபோல ரொம்ப சிறப்பா இங்கேயும் இன்ஜினியர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உலாக்கி அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு தான் ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொடிய விரிச்சு காமிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்ரோஸ்க் பகுதி. பக்ரோஸ்க் வந்து டாடா, பாய் பாய் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வீரர்கள் பின்வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள் வருது. பட் ஆனா இவங்க என்ன பக்ரோஸ்க்கு போறாங்களா? இல்ல பின்வாங்குறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. என்ன காரணம்னு புரியல. மேபி சப்ளைஸ் பத்தல, இல்ல சப்ளைஸ் எட்டு வரதுக்காகவா? என்ன ஏதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிப்ரவரி 24 ஒரு மிக முக்கியமான முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.